அனைவருக்கும் வணக்கம். இது சந்திரன் சிஏபி அகாடமி. ஸோ இன்னைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. யூபிஎஸ் எக்ஸாம் வருகிற 22 அனௌன்ஸ் ஆகிறதா சொல்லி யூபிஎஸ் குழுமம் ஒரு அனௌன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த யூபிஎஸ் எக்ஸாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் இது சந்திரன் சிஏபி அகாடமி, தென்காசி டிஸ்ட்ரிக்ட், சுரண்டனியர். நாம் இதில் இந்த ஐஏஎஸ் தேர்வு எப்படி எழுதணுங்கிறதுக்கான வழிமுறையும் ப்ளஸ் அவங்களுக்கு உறுதுணையாகவும் நிற்க போகுது. இந்த எக்ஸாமில் என்னென்ன கேள்விலாம் கேட்பாங்க, அதுக்கான டெஸ்ட் பேச்சும் இதில் நடக்கும். ஸோ அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைகள் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கான புக்கு வசதியும் நாங்கள் செய்து கொடுப்போம். அதுக்கு நீங்கள் இந்த நம்பரில் கொடுக்கப்பட்ட நம்பரில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த யூபிஎஸ்ஸை பற்றி நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த எக்ஸாம் எத்தனை பேட்டர்னில் எக்ஸாம் நடக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல நம்ம எளிமையாக பாஸ் பண்ண முடியுமா முடியாதா? ஸோ ஒன்றும் இல்லை, அழகாக நம்ம பாஸ் பண்ணலாம். நம்ம இதை பற்றி விழிப்புணர்வு இல்லாமலே இருந்துக்கிட்டு இருக்கோம், கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க குறிப்பாக. இப்போ நிறைய நம்ம கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு நிறைய எழுதியிருப்போம். அதே மாதிரி மத்திய ஆயுத காவல்படையில் பணி செய்கிறதுக்கு எஸ்எஸ்சி எக்ஸாம் நடத்துது. அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஆர்மி, இதில் ஆஃபீஸராக போகிறவங்க எப்படி போகிறாங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு விளக்கம் தான் இந்த யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ஒரு இந்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு தேர்வு. இப்போ அந்த தேர்வுகள் கொஞ்சம் கொஞ்சம் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு அனுபவம் இருக்கும். ஸோ எழுதவே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலாம் அப்படின்னு தெரியாதவங்க ஸோ இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றினால் அழகாக தேர்வில் வெற்றி பெறலாம். நம்ம ஐஏஎஸ் ஆகுறது ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை. முதல் கட்டமாக நம்ம யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடியதில் 25 டிபார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட இருக்குது. இதில் இருந்து தான் தேர்வில் தேர்வாகி ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ் என்று சொல்லக்கூடிய இந்த உயர்ந்த பதவிக்கு போகிறாங்க. சரி, இந்த தேர்வு முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9 கட்டம் முதல்ல. அதில் முதல் தேர்வு, அப்புறம் மெயின் தேர்வுன்னு சொல்கிறோம். இதில் முதல் தேர்வு ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் ஒரே நாளில் நடக்கும். எத்தனை கேள்விகள் இருக்கும் அப்படின்னா 100 கேள்வி இருக்கும். முதல்ல 2 மணி நேரத்துக்கு நடக்கும். இது 9 to 11 இல்லை 10 மணி to 12 இந்த மாதிரி டைங்களில் இது இருக்கும். சரி, அடுத்து மதியம் ஒரு எக்ஸாம் நடக்கும் இதே இதில். அதுவும் 2 hours. ஸோ அதில் 80 கேள்விகள் இருக்கும். ஒவ்வொரு கேள்விக்கு 2.5 மார்க்கு. ஸோ இதில் 80 கேள்வியில் 100 மார்க். 100 கேள்வி, 80 கேள்வி ப்ளஸ் 200 மார்க்கு கேட்பாங்க. காலையில் நடக்கக்கூடிய தேர்வுக்கு 200 மார்க்கு, மாலையில் நடக்கிறதுக்கு 200 மார்க்கு. முதல்ல நடக்கிறதுக்கு 2 மார்க் ஈச் கொஸ்டினுக்கு, பின்னாடி நடக்கக்கூடிய தேர்வுக்கு 2.5 மார்க். ஸோ இதில் எடுக்கக்கூடிய தேர்வு மொத்தம் பார்த்தீங்கன்னா 400 மார்க். 400 மார்க்கில் உங்களுக்கு பாஸ் பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 33% நீங்கள் இதில் பாஸ் பண்ணால் நீங்கள் அடுத்த தேர்வுக்கு தேர்ச்சி பெற்றுள்ளீர்கள் என்று அர்த்தம். 400 மார்க்கில் 33% அப்படிங்கிறத நீங்கள் தேர்ச்சி பண்ணியாச்சு அப்படின்னாலே அடுத்த தேர்வு போகலாம். சரி, அதுக்கு அடுத்த கட்ட தேர்வு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் ஏ, பேப்பர் பின்னு சொல்லுவாங்க. அந்த பேப்பர் ஏல நம்முடைய ஓல்ட் லாங்குவேஜ் எந்த மாநிலத்தவராக இருக்குமோ அந்த மாநிலத்தில் உள்ளவங்க கம்பல்சரி எடுக்கணும். இந்த பேப்பர் பின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எழுதணும். ஸோ இங்கிலீஷ் கம்பல்சரி. இந்த 2 பேப்பருக்குடைய மார்க் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 300. காலையில் எழுதக்கூடிய தேர்வுக்கு 300, மாலையில் எழுதக்கூடிய தேர்வுக்கு 300. ஸோ மொத்தம் இதுக்கு 600. ஸோ அந்த 600 மார்க்கில் இதில் 75% பாஸ் ஆகும். இப்போ இந்த 2 தேர்வுகளும் முடித்த பிறகு நம்ம அடுத்த மெயின் எக்ஸாமுக்கு போகிறோம். இந்த மெயினில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பேப்பர்கள் இருக்கும். பேப்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கும். அப்போ 7 கட்டம் ஆச்சு. அப்போ முதல் கட்டத்தில் நம்ம என்ட்ரன்ஸ் எழுதி உள்ள தேர்ச்சி படுவதற்காக நம்ம 33% பாஸ் பண்ணி உள்ளே போகிறோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் மெரிட் லிஸ்ட்டு போகிறதுக்குள்ள இந்த 600 மார்க் எழுதுகிறோம். அதில் பாஸ் பண்ணி உள்ளே வரோம். ஸோ இதுக்கு அடுத்தா நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் நம்முடைய சப்ஜெக்ட். நீங்கள் பிஏ படிச்சிருக்கலாம், பிஎஸ்சி படிச்சிருக்கலாம், பிகாம் படிச்சிருக்கலாம், எம்பிஏ படிச்சிருக்கலாம். ஸோ எனிவே எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் இருக்கட்டும், யூனிவர்சிட்டியில் ஒரு கிராஜுவேட் நீங்கள் வாங்கியிருக்கணும். கம்யூனிகேஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கும். அவங்க அதுக்கு அடுத்த கட்ட தேர்வில் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்களுக்கு விருப்ப பாடத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இப்போ இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதில் யூபிஎஸ்சியில் இதில் 7 கட்ட தேர்வில் பேப்பர் 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 கட்டமாக இருக்குது. இதில் கடைசி 2 பேப்பர், அதாவது 6, 7 ஆப்ஷனல் பேப்பர்னு சொல்லுவோம். அதில் உங்களுடைய விருப்ப பாடங்கள், நீங்கள் பிஏ படித்து வரலாறு படிச்சிருக்கலாம், இல்லை பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கலாம். ஸோ உங்களுக்கான 2 பேப்பர் ஆப்ஷன். அதில் அதிகமாக மார்க் எடுக்கிற வாய்ப்பு உண்டு.
ஸோ இவ்வளோ தான் இதனுடைய மெத்தடு. ஸோ இதுக்கு நமக்கு எலிஜிபிள் என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல் கட்டமாக எலிஜிபிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அடுத்து இந்திய குடியரசில் நீ பிறந்தவராக இருக்கணும். அதுக்கு அடுத்தாக்கில் உங்களுக்கு கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் எலிஜிபிள். இப்போ முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா 21 to 32 வரைக்கும் இந்த அரசு வந்து நீங்கள் எழுதலாம்னு சொல்லி அனௌன்ஸ் கொடுத்துருக்கு. அதில் ஏஜ் ரிலாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் காஸ்ட்டு ப்ளஸ் ஓபிசி ப்ளஸ் எஸ்சி எஸ்டி சொல்கிறோம். ஸோ இதில் ஜென்ரல் காஸ்ட் எத்தனை முறை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 முறை அட்டன் பண்ணலாம். ஓபிசி எத்தனை முறை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா 9 முறை பண்ணலாம். அதர் எஸ்சி எஸ்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டு. இந்த அன்லிமிட்டுன்னா 50 வயசு வரைக்கும் எழுதலாமா அப்படின்னா அப்படி எழுத முடியாது. ஸோ அவங்க கொடுத்த அந்த 37 இந்த 32 ப்ளஸ் உங்களுக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த 37 வரைக்கும் எழுதலாம். இதுதான் இதனுடைய ஏஜ் ரிலாக்ஷன் அமைப்பு. அதுக்கு அடுத்தாகல பார்க்க போகிற கட்டங்கள் பார்த்தீங்கன்னா நியூஸ்னல் பேப்பர்னு சொல்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸுக்குள்ளே நிறைய கேட்பாங்க. இப்போ நம்ம இந்த எக்ஸாம் எழுதி இவங்ககிட்ட அனௌன்ஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுகள் ப்ளஸ் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எழுதுவீங்க. எஸ்எஸ்சி தேர்வில் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்குள்ளே எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஸோ சேம் அதே பேட்டர்ன் கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண அழகாக ஸோ தேர்ச்சி அடைஞ்சிடலாம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன வழிமுறைகள் தான் நம்முடைய இந்த அகாடமி உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகுது. குறிப்பாக இது கிராமப்புறங்களில் இருந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆக முடியாமல் இதுக்கான வழிமுறைகள் தெரியாமல் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த தேர்வு. இந்த தேர்வு முக்கியமாக எங்கே நடக்கும்னா மெயின் சிட்டிகளில் நடக்கும். சென்டரை ஏம் பண்ணி அந்த சென்டர் கொடுப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மதுரை இருக்கலாம், சென்னை, இந்த மாதிரி இடங்களில் கொடுப்பாங்க. எளிமையாக தேர்வு பெறுவதற்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தேர்வில் பயிற்சி முழுக்க கொடுப்போம். ஃபுல்லாகவே ஆன்லைன் கிளாஸு, உங்களுக்கான டெஸ்ட் பேஜ், உங்களுக்கான ஒரு எந்த மாதிரியான எஸ்ஏ டைப்புக்கெலாம் வரும் அப்படிங்கிறதுக்கான பிடிஎஃப்பும் இதில் தொகுத்து வழங்குவோம். அந்த மாதிரி கொடுத்து உங்களை ஃபுல் ஒரு அதிகாரியை ஆக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்த சந்தன சிஏபி அகாடமியினுடைய நோக்கம். ஸோ இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி உங்களுக்கான வழிமுறைகளை தேர்வுகளை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருப்போம். ஸோ மிக்க நன்றி. தேங்க்யூ.